அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை, பராபவ வருடம் தமிழ் மாதம் ஆடி 32ஆம் தேதி. இன்றைய விசேஷங்கள்: விஷ்ணுவதி புண்ணிய காலம், கருட பஞ்சமி. இன்று மாலை 8:26 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதி நிலவுகிறது. அதன் பிறகு வளர்பிறை சஷ்டி திதி தொடங்குகிறது. காலை 7:43 மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் நிலவி அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சஞ்சரிக்கிறது. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் நிலவுவதால் திட்டமிட்டு செய்யப்படும் நல்ல காரியங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குறிப்பாக முயற்சிகளை நிதானமாகவும் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து மேற்கொண்டால் காரியங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். காலை 6:04 மணிக்கு சூரிய உதயம் நடைபெறுகிறது. இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலை 6:01, 5 மணி முதல் 7:01, 5 மணி வரையிலும், மாலை 3:15 மணி முதல் 4:01, 5 மணி வரையிலும் நல்ல நேரம் உள்ளது. கரி நல்ல நேரம் காலை 9:01, 5 மணி முதல் 10:01, 5 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் உள்ளது. முக்கியமான நல்ல காரியங்கள், சுப முயற்சிகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவற்றை இந்த நேரங்களில் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இவாகு காலம் நிலவுவதால் அந்த நேரத்தில் புதிய சுப காரியங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும், யமகண்ட நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் உள்ளது. எனவே முக்கியமான புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுது இந்த நேரங்களை தவிர்த்து நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது. இந்த சூலம் கிழக்கு திசையில் இருப்பதால் கிழக்கு திசையில் பயணம் மேற்கொள்பவர்கள் உரிய பரிகாரத்தை செய்து கொண்டு பயணத்தை தொடங்கலாம். இன்றைய சூலத்திற்கான பரிகாரமாக தயிர் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலை 7:43 மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இருப்பதால் அந்த நேரத்திற்குள் செய்யக்கூடிய காரியங்களை நிதானமாக முடித்துக் கொள்ளலாம். காலை 7:43 மணிக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குவதால் அன்றைய தினத்தின் பிற்பகுதி செயல்பாடுகளிலும் நட்சத்திரத்தின் மாற்றத்தை கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. மாலை 8:26 மணி வரை பஞ்சமி திதி இருப்பதால் வழிபாடு, ஆன்மீக செயல்கள் மற்றும் நன்மை தரக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாளாக கருதலாம். அதன் பின்னர் சஷ்டி திதி தொடங்குகிறது. இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கையாக மீன ராசியில் அமைந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அவசர முடிவுகளை தவிர்த்தது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள், அவசர பயணங்கள் மற்றும் பெரிய புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமான விஷயங்களில் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நன்மையை தரும். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். நேச ராசி என்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் படிப்படியாக விலகி நீங்கள் நினைத்த காரியங்களை நம்பிக்கையுடன் செய்து முடிக்கும் சூழல் உருவாகும். உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மற்றவர்கள் உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு பாராட்டக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த ஒரு சுப காரியம் தொடர்பாக நல்ல முடிவு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறிய மனக்கசப்புகள் விலகி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கலாம். உறவினர்கள் வீட்டிற்கு வருவதாலும் அல்லது அவர்களை சந்திப்பதாலும் மனதிற்கு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைப்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது மேலும் நன்மையை ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இதுவரை புரியாமல் இருந்த பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவதற்கான நம்பிக்கை பிறக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். குறிப்பாக தொடர்ந்து முயற்சி செய்து வந்த மாணவர்கள்
தங்களுடைய உழைப்பிற்கான பலனை பெறுவார்கள். கவனச்சிதறலை தவிர்த்து திட்டமிட்டு படிப்பில் ஈடுபட்டால் எதிர்பார்த்ததை விட சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படலாம். தொழிலில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க நினைப்பவர்கள் அவற்றை முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய வேலைத்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். நீங்கள் செய்த ஒரு முக்கியமான பணிக்காக பாராட்டு அல்லது கூடுதல் பொறுப்பு கிடைக்கலாம். பதவி உயர்வு அல்லது பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வகையிலான செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. பணவரவும் சீராக இருந்து பொருளாதார நிலை மேம்படும். இன்றைய தினத்தில் செவ்வாயின் சுப அமைப்பு உங்களுக்கு தைரியத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் வகையில் அமைகிறது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தயங்காமல் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவது நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படாமல் குடும்பத்தினரின் ஆலோசனையையும் கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள். அதிர்ஷ்ட எண்ணாக 67, அதிர்ஷ்ட நிறமாக வைரம் வெள்ளை, அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு அமைகிறது. குறிப்பாக கிழக்கு திசை சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். மனதில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டு செயல்பட்டால் இன்றைய நாளின் நல்ல பலன்களை முழுமையாக பெற முடியும். விஷ்ணுபதி புண்ணியகால நாளான இன்று பெருமாளை மனதார நினைத்து வழிபடுவது மேஷராசியினருக்கு சிறப்பான பரிகாரமாக அமையும். பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே பெருமாளுக்கு துளசி சாற்றி விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகி முயற்சிகளில் மேன்மையும் பொருளாதாரத்தில் உயர்வும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை கூட அலட்சியப்படுத்தாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது எதிர்காலத்தில் பெரிய உயர்வுக்கு வழிவகுக்கும். மொத்தத்தில் மேசராசினருக்கு இன்று மேன்மையும் முன்னேற்றமும் சேரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அடுத்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பவர்களே, இன்று நீங்கள் கடைபிடிக்கும் நேர்மையும் நாணயமும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த சூழ்நிலையிலும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் மனசாட்சிக்கு ஏற்ற வகையில் செயல்படுவீர்கள். உங்களுடைய இந்த குணத்தை அருகில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மதிக்க தொடங்குவார்கள். நீண்ட நாட்களாக உங்களை பற்றி இருந்த சில தவறான எண்ணங்கள் விலகி உங்களுடைய உண்மையான குணம் வெளிப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் ஒரே மாதிரியான நம்பகத்தன்மை இருப்பதால் முக்கியமான விஷயங்களில் மற்றவர்கள் உங்களுடைய ஆலோசனையை நாடி வரக்கூடும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று மனதிற்கு நிறைவு தரக்கூடிய சூழல் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசுவது நல்ல புரிதலை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உண்மையான மனநிலையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவை எளிதாக சரியாகும். குடும்பத்தில் பெரியவர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் நேர்மையாகவும் அன்பாகவும் பேசுவதால் அவர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை உங்களிடம் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்வார்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய நற்பெயர் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்று உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேற வேண்டிய நாளாகும். மற்றவர்களை பார்த்து குறுக்கு வழியில் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து சொந்த முயற்சியில் படிப்பது சிறப்பான பலனை தரும். இதுவரை கஷ்டமாக தோன்றிய பாடங்களில் தொடர்ந்து பயிற்சி செய்தால் நல்ல புரிதல் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டும் பெற்றோரின் ஊக்கமும் கிடைக்கலாம். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை முறையாக பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். நேர்மையான உழைப்பால் கிடைக்கும் வெற்றி நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை மிகப்பெரிய பலமாக மாறும். வாடிக்கையாளர்களிடம் உண்மையான தகவல்களை தெரிவித்து செயல்படுவதால் அவர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். ஏற்கனவே உங்களுடன் தொடர்பில் இருக்கும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. புதிய ஒப்பந்தங்கள் அல்லது தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் தெளிவாக சொல்வது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வையும் நம்பகத்தன்மையையும் கவனித்து பாராட்டலாம். நீங்கள் செய்த பணிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களிடமும் நல்ல நற்பெயர் உருவாகும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சீரான நிலை காணப்படும். பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்காமல் ஆவணங்களை முழுமையாக பார்த்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பது சில நேரங்களில் தாமதத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமான முடிவையே கொடுக்கும்.
சுக்கிரனின் அருளால் வசதி, குடும்ப நலம் மற்றும் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 24, அதிர்ஷ்ட நிறமாக முத்து வெள்ளை, அதிர்ஷ்ட திசையாக தென்கிழக்கு அமைகிறது. முக்கியமான காரியங்களில் நேர்மையையும் பொறுமையையும் இணைத்து செயல்படுவது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். கருட கஞ்சமி நாளான இன்று கருடாழ்வாரை மனதார நினைத்து தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். கருடாழ்வாருக்கு மலர் சாற்றி பெருமாளை வணங்கி குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்யலாம். குறிப்பாக வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் நேர்மையான பாதையை விட்டுவிடக்கூடாது என்ற மன உறுதியை இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கடைப்பிடிக்கும் ஒரு சிறிய நேர்மையான முடிவே எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக திரும்பி வரக்கூடும். மொத்தத்தில் ரிஷபராசினருக்கு இன்று நேர்மையின் மூலம் நற்பெயரும் நம்பிக்கையும் உயர்ந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமைகிறது. இனி பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்களே, இன்று உங்களுடைய சிந்தனை திறன் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் செயல்படும் நாளாக அமைகிறது. எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக முடிவு செய்யாமல் அதன் சாதக காதகங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவெடுப்பீர்கள். இதனால் அவசரமாக எடுக்க வேண்டிய தவறான முடிவுகள் தவிர்க்கணும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு தோன்றலாம். மற்றவர்கள் கவனிக்காத ஒரு சிறிய விஷயத்தை கூட நீங்கள் கவனித்து அதிலிருந்து பெரிய நன்மையை உருவாக்கும் திறமை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் ஒரு தெளிவான திட்டமிடுதல் வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தின் பொருளாதார நிலை, பிள்ளைகளின் கல்வி, வீடு அல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள் போன்றவற்றில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் வரலாம். குடும்ப உறுப்பினர்களின் கருத்துகளையும் கேட்டுக்கொண்டு முடிவு செய்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனதில் இருக்கும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதன் மூலம் நல்ல புரிதல் ஏற்படும். பெரியவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக அமையலாம். குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. பாடங்களை வெறுமனே மனப்பாடம் செய்வதை விட அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்கும் திறன் அதிகரிக்கும். கடினமான காலங்களிலும் புதிய கோணத்தில் சிந்தித்த விடைகளை கண்டுபிடிப்பீர்கள். ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளிக்கும் திறன் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை வீணாக்காமல் ஒரு திட்டத்தை உருவாக்கி படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக எழுதி பயிற்சி செய்வது, முக்கியமான குறிப்புகளை தொகுத்துக் கொள்வது போன்றவை தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற உதவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் தோன்றும். இதுவரை செயல்படுத்தாமல் வைத்திருந்த ஒரு திட்டத்தை மீண்டும் ஆராய்ந்து அதில் சில மாற்றங்களை செய்து செயல்படுத்த முடிவு செய்வீர்கள். வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதால் நல்ல வரவேற்பு கிடைக்கும். கூட்டாளிகளுடன் பேசும்போது உங்கள் யோசனைகளை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். உத்தியோகத்தில் சிக்கலான ஒரு வேலையை மற்றவர்கள் பல கோணங்களில் பார்த்தாலும் நீங்கள் கூர்ந்து சிந்தித்து எளிதாக தீர்வு காணக்கூடும். மேலதிகாரிகள் உங்கள் அறிவுத்திறனையும் பிரச்சனைகளை கையாளும் முறையையும் பாராட்ட வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்களில் இன்று சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியம். தேவையற்ற செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்காக சேமித்தது குறித்து நல்ல முடிவு எடுக்கலாம். புதிய முதலீடு தொடர்பாக யாராவது ஆலோசனை கூறினால் உடனடியாக முடிவு செய்யாமல் முழுமையான தகவல்களை சேகரித்து ஆராய்ந்த பிறகு செயல்படுங்கள். புதனின் யோக அமைப்பு உங்களுடைய அறிவுத்திறன், பேச்சுத்திறன் மற்றும் சிந்தனை தெளிவுக்கு சாதகமாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 49, அதிர்ஷ்ட நிறமாக புதன் பச்சை, அதிர்ஷ்ட திசையாக வடக்கு அமைகிறது. முக்கியமான விஷயங்களில் நிதானமாக சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். என்று ஸ்ரீ சோழசுந்தர பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி விளக்கேற்றி மன அமைதியுடனும் தெளிவான சிந்தனையுடனும் செயல்பட வேண்டிக் கொள்ளலாம். மனதில் குழப்பம் ஏற்படும் நேரங்களில் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து யோசித்து பேசுவது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். என்று உங்களுடைய அறிவும் சிந்தனையும் சரியான திசையில் பயன்படுத்தப்பட்டால் சிறிய வாய்ப்புகளை கூட பெரிய வெற்றியாக மாற்ற முடியும். மொத்தத்தில் மிதுன ராசியினருக்கு இன்று ஆழ்ந்த சிந்தனை, தெளிவான திட்டமிடுதல் மற்றும் அறிவுத்திறன் மூலம் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. அடுத்த ராசி கடகராசி என்பவர்களே,
என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமாக அமைந்து நீங்கள் நினைத்து செயல்படும் காரியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அனுகூலமான முடிவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு காரியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். இதுவரை தாமதமாகிக் கொண்டிருந்த விஷயங்கள் கூட எதிர்பாராத வகையில் நகரத் தொடங்கும். உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது மனதில் இருந்த தயக்கம் குறைந்து எது சரியானது என்பதை தெளிவாக உணர்ந்து செயல்படுவீர்கள். இன்று கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது எதிர்காலத்தில் பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் கூடும். பிள்ளைகள் தொடர்பாக நல்ல செய்தி வந்து சேரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உறவினர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். உறவினர்கள் வழியாக ஒரு முக்கியமான உதவியும் கிடைக்கக்கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் தொடங்கினால் அது உங்களுக்கு சாதகமாக நகரும். குடும்பத்தின் மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைப்பதால் மனதிற்கு கூடுதல் நம்பிக்கை பிறக்கும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் நல்ல அனுகூலம் கிடைக்கும். இதுவரை புரியாமல் இருந்த பாடங்கள் எளிதாக புரிய தொடங்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் கிடைப்பதால் படிப்பில் இருந்த சில தடைகள் விலகும். தேர்வு மற்றும் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். பெற்றோர்களின் ஆதரவும் ஊக்கமும் கிடைக்கும். உயர்கல்வி அல்லது எதிர்கால படிப்பு தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். கவனமாக படித்து நேரத்தை சரியாக பிரித்து கொண்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து கவலைப்படாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று மிகவும் சாதகமான சூழல் காணப்படும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த ஒப்பந்தம் இன்று கைகூடும் வாய்ப்பு உள்ளது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகளை தொடங்க முடியும். பணப்புழக்கம் சீராகி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக நல்ல யோசனைகள் தோன்றும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகை அல்லது பொறுப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்வார்கள். நீங்கள் செய்யும் பணிக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதால் மனநிறைவு ஏற்படும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை வரவும் செலவும் சமநிலையில் இருக்கும். எதிர்பாராத சில பணவரவுகள் கிடைக்கலாம். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கலாம். சந்திரனின் அனுகூலமான சஞ்சாரம் மனதில் நம்பிக்கையும் தெளிவையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 15, அதிர்ஷ்ட நிறமாக மேக வெள்ளை, அதிர்ஷ்ட திசையாக வடமேற்கு அமைகிறது. குறிப்பாக அவசரப்படாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை நிதானமாக பயன்படுத்தி கொண்டால் இன்றைய அனுகூலமான சூழ்நிலையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இன்று மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து நெய் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். அவனுக்கு மலர் சாட்டி குடும்பத்தின் நலனுக்காகவும் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் தடையின்றி நிறைவேறவும் பிரார்த்தனை செய்யலாம். என்று பிறரிடம் தேவையில்லாமல் கடுமையாக பேசாமல் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வது கூடுதல் நன்மையை தரும். உங்களுக்கு கிடைக்கும் அனுகூலத்தை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொண்டு செயல்பட்டால் மனநிறைவு அதிகரிக்கும். மொத்தத்தில் கடக ராசியினருக்கு இன்று சூழ்நிலைகள் சாதகமாகி குடும்பம், கல்வி, தொழில், பணவரவு என பல்வேறு வகையிலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. இனி அடுத்த ராசிக்கு செல்வோம். சிம்ம ராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் வீணாகாமல் அதற்கேற்ற பலனை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. இதுவரை சற்று சோம்பலாக அல்லது தாமதமாக செய்து வந்த காரியங்களை கூட இன்று சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டால் அதை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வலுப்படும். உங்களுடைய திறமையை விட உங்களுடைய விடாமுயற்சியே இன்று உங்களை உயர்த்தும். மற்றவர்கள் பாதையில் விட்டு செல்லும் காரியங்களை கூட நீங்கள் பொறுமையாக தொடர்ந்து செய்து முடித்து நல்ல பெயரை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு முடிவு உங்கள் தொடர் முயற்சியால் சாதகமாக மாறும் வாய்ப்பும் உள்ளது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் அதிக பொறுப்புடன் செயல்படுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக கூடுதல் வருமானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் நிலவும். உங்கள் உழைப்பை குடும்பத்தினர் உணர்ந்து பாராட்டுவார்கள்.
பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தால் அதை நிதானமாக ஆலோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய பொறுப்புணர்வு குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பை மேலும் உயர்த்தும். மாணவர்களுக்கு இன்று உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளாக இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் தீவிரமாக படிக்க தொடங்குவார்கள். குறிப்பாக கடினமான பாடங்களை தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் நல்ல புரிதல் கிடைக்கும். தேர்வுக்கு இன்னும் குறுகிய காலமே உள்ளது என்ற எண்ணத்தில் தளர்த்தப்படாமல் தினசரி படிப்பதற்கான நேரத்தை சரியாக திரித்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேட்டு நடைமுறைப்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற விரும்பும் மாணவர்கள் இன்று கூடுதல் நேரத்தை ஒதுக்கி உழைத்தால் எதிர்காலத்தில் அதற்கான நல்ல பலனை பெற முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை நேரடியாக புரிந்து கொண்டு செயல்படுவதால் விற்பனை அதிகரிக்கலாம். ஏற்கனவே நிலுவையில் இருந்த வேலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக முடிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள பொறுப்புகளையும் லாப வாய்ப்புகளையும் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் கூடுதல் பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பையும் நேரத்தை வீணாக்காமல் செயல்படும் முறையையும் கவனித்து பாராட்டலாம். எதிர்காலத்தில் பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்பு கிடைப்பதற்கான அடித்தளம் இன்று உருவாகக்கூடும். பண விஷயங்களில் உழைப்பின் மூலம் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும். கூடுதல் வேலை அல்லது புதிய வருமான வாய்ப்பு தொடர்பான யோசனை தோன்றலாம். தேவையற்ற செலவுகளை குறைத்து உழைப்பில் கிடைக்கும் பணத்தை சரியான முறையில் சேமிப்பது நல்லது. சூரியனின் சுடப்பார்வையால் தன்னம்பிக்கையும் செயல்திறனும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 38, அதிர்ஷ்ட நிறமாக மாம்பழ மஞ்சள், அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு அமைகிறது. குறிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் பாதியில் நிறுத்தாமல் முழுமையாக முடிப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். இன்று செய்யும் உழைப்பு உடனடியாக பலன் தராவிட்டாலும் அதற்கான பலன் நிச்சயம் பின்னர் கிடைக்கும். இன்று சிவபெருமானை மனதார நினைத்து தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையவும் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்யலாம். எந்த சூழ்நிலையிலும் சுழந்து போகாமல் சிறிய முன்னேற்றத்தை கூட வெற்றிக்கானபடியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செயல்படுங்கள். இன்று உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். அதுவே நாளை உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக அமையும். மொத்தத்தில் சிம்ம ராசினருக்கு இன்று உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் பலமும் கிடைத்து முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. அடுத்து வரும் ராசிக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். கன்னி ராசி என்பவர்களே, இன்று உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள், தயக்கங்கள் மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் நல்ல தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கும். இதுவரை ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுக்க முடியாமல் யோசித்துக் கொண்டிருந்திருந்தால் இன்று அதற்கான சரியான வழி உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் சாதக பாதகங்களை நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் தெளிவு இருக்கும் என்பதால் மற்றவர்களும் உங்களுடைய கருத்துக்களை மதித்து ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிறிய மனக்கசப்புகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல புரிதல் உருவாகும். கணவன் மனைவி இடையே இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மனம் விட்டு பேசும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அனைவருடைய கருத்தையும் கேட்டறிந்து சரியான முடிவை எடுப்பீர்கள். பெரியவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைகள் தொடர்பாக இருந்த கவலைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். மனதில் நிம்மதி ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை புரியாமல் இருந்த பாடங்கள் மற்றும் கடினமாக தோன்றிய பகுதிகள் எளிதாக புரிய தொடங்கும். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை தயக்கமின்றி கேட்டு தெரிந்து கொண்டு படித்ததால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் எந்த பாடத்திற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு படிப்பார்கள். மனதை ஒருமுறைப்படுத்தி படித்தால் நினைவாற்றலும் புரிந்து கொள்ளும் திறனும் அதிகரித்து நல்ல மதிப்பெண்களை பெறும் வாய்ப்பு உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதுவரை இருந்த தயக்கம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள்.
வாடிக்கையாளர்களிடம் நேரடியாகவும் நிதானமாகவும் பேசுவதால் நல்ல நம்பிக்கையும் ஆதரவும் கிடைக்கும். பழைய கணக்கு வழக்குகள், நிலுவையில் உள்ள பண பரிவர்த்தனைகள் மற்றும் முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து ஒழுங்குபடுத்துவதற்கும் இன்று ஏற்ற நாளாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொடுக்கும் பணிகளை நன்றாக புரிந்து கொண்டு துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். வேலை தொடர்பாக இருந்த குழப்பங்கள் நீங்கி எந்த பணிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 56 அமைகிறது. ஆலிவ் பச்சை நிறம் மன அமைதியையும் சிந்தனை தெளிவையும் அதிகரிக்கும். வடக்கு திசை உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும். புதன் பகவானின் சுபயோகத்தால் அறிவாற்றல், சிந்தனை திறன், பேச்சு திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்களில் அவசரப்படாமல் யோசித்து செயல்படுவதன் மூலம் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்று திருமாலை மனதார நினைத்து துளசி சாட்டி வழிபடுங்கள். மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவான முடிவுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பெருமாளின் அருளால் மன தெளிவும் காரிய வெற்றியும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் நாள். தெளிவான சிந்தனை நல்ல முடிவாக மாறி அந்த நல்ல முடிவு வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்திற்கான காதையை திறக்கும் நாளாக அமையும். எந்த ராசிக்கு அடுத்து துலாம் ராசி என்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறி வெற்றியும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக முடியாமல் நிலுவையில் இருந்த முக்கியமான வேலைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும். இதுவரை இருந்த தடைகள் விலகி உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். துணிச்சலாகவும் நம்பிக்கையுடனும் எடுக்கும் முடிவுகள் எதிர்பார்த்த நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய திறமை மற்றவர்களால் கவனிக்கப்படும் என்பதால் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மற்றும் சிறிய கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் மீண்டும் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உறவினர்கள் மூலமாக வந்து மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளில் உற்சாகமாக கலந்து கொள்வீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை இன்று முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். தேர்வுகள், போட்டிகள் மற்றும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக கடினமாக தோன்றிய பாடங்களையும் நன்றாக புரிந்து கொண்டு படிப்பீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஆதரவு கிடைப்பதால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல இடத்தை பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வியாபாரம் சூடுபிடிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது தொழில் வாய்ப்பு கைகூடலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும். தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் ஏற்ற சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய வேலைத்திறனை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் பணிகளை விரைவாக முடித்து நல்ல பெயரை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 82 அமைகிறது. தாமரை இளஞ்சிவப்பு நிறம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்ட அதிர்வுகளை வழங்கும். மேற்கு திசை அனுகூலமான பலன்களை தரும். சுக்கிரனின் அனுகூல பார்வையால் காரியங்களில் வெற்றி, மனமகிழ்ச்சி, உறவுகளில் நல்லிணக்கம் மற்றும் வாழ்க்கையில் சுப முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். முக்கியமான காரியங்களை நம்பிக்கையுடன் தொடங்கினால் நல்ல முடிவை நோக்கி செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபமேற்றி மனதா வழிபடுங்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். மகாலட்சுமியின் அருளால் தடைகள் விலகி செல்வ வளமும் மன மகிழ்ச்சியும் பெருகும் என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு காரியம் கைகூடி மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சிறப்பான நாளாகவும் அமையும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான கணன் விருச்சிக ராசி அன்பர்களே, என்று தொழில், உத்தியோகம் மற்றும் நீங்கள் மேற்கொள்ளும் முக்கியமான முயற்சிகளில் போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் இந்த போட்டிகளை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அனுபவம், தைரியம் மற்றும் விடாமுயற்சியை சரியான முறையில் பயன்படுத்தினால் எதிர்பார்க்கும் வெற்றியை நிச்சயமாக தர முடியும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் உங்களுடைய இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது.
அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து ஒவ்வொரு பவயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் போட்டியாளர்களை விட ஒருபடி முன்னேற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பேசுவதையும் குடும்ப உறுப்பினர்களின் செயல்களை விமர்சிப்பதையும் தவிர்ப்பது நல்லது. சிறிய விஷயங்களை கூட போட்டியாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இல்லத்தில் அமைதி நிலைக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனடியாக பதிலளிக்காமல் அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் கருத்துகளையும் மதித்து நடப்பது உறவில் நல்ல புரிதலை ஏற்படுத்தும். உறவினர்கள் மத்தியில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான போட்டி உங்களுடைய திறமையை மேலும் வெளிக்கொண்டு வரும். சக மாணவர்கள் சிறப்பாக படிப்பதை பார்த்து மனம் தளராமல் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய முயற்சியை அதிகரிக்க வேண்டும். தேர்வுகள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். மற்றவர்களின் மதிப்பெண்கள் அல்லது சாதனைகளை பார்த்து கவலைப்படாமல் நேற்று இருந்த உங்களை விட இன்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் படிப்பது வெற்றியை பெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் புதிய முயற்சிகளையும் உத்திகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சந்தையில் போட்டி அதிகரித்தாலும் உங்களுடைய தரம் மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் நல்ல நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்துங்கள். தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளில் அவசரப்படாமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கலாம். ஒரே நேரத்தில் பல வேலைகள் வந்தாலும் பதற்றப்படாமல் ஒவ்வொன்றாக முடித்தால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடன் தேவையற்ற போட்டியில் ஈடுபடாமல் உங்கள் திறமையை நிரூபிப்பது சிறந்தது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 93 அமைகிறது. பவள சிவப்பு நிறம் உங்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தெற்கு திசை சாதகமான பலன்களை வழங்கும். செவ்வாய் பகவானின் அருளால் போட்டிகளை எதிர்கொள்ளும் மன உறுதியும் தைரியமும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்குள் இருக்கும். முக்கியமான காரியங்களில் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நிதானமாக செயல்பட்டால் போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இன்று முருகன் பெருமானுக்கு தீபமேற்றி மனதார வழிபடுங்கள். உங்கள் முயற்சிகளில் இருக்கும் போட்டி எதிர்ப்பு மற்றும் தடைகள் விலகி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். முருகப்பெருமானின் அருளால் மனதைரியம் அதிகரித்து எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும். இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் அந்த போட்டியை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் போட்டியாளர்களை வென்று வெட்டி பொடி நாட்டக்கூடிய நாளாக அமையும். இனி அடுத்த ராசினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, இன்று உங்கள் மனதில் இருக்கும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் பல மடங்கு அதிகரித்து எவ்வளவு சவால்கள் எதிரில் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகளில் தேவையில்லாமல் குழம்பாமல் உறுதியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் சொல்லும் கருத்துகளால் உங்கள் இயக்கிலிருந்து விலகாமல் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நோக்கி விடாமுயற்சியுடன் முன்னேறுவீர்கள். நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த ஒரு காரியத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்பட்டு அதை முடிப்பதற்கான சரியான வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களுடைய தைரியமான அணுகுமுறை மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு பொறுப்புடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தயக்கமின்றி சரியான முடிவை எடுத்து அனைவருடைய நம்பிக்கையையும் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தெளிவாக பேசி தீர்த்து கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை மதித்து நடப்பதால் இல்லத்தில் உங்களுடைய மதிப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று படிப்பில் நல்ல கவனமும் உறுதியும் ஏற்படும். இதுவரை படிக்க வேண்டும் என்று நினைத்தும் தள்ளிப்பட்ட பாடங்களை திட்டமிட்டு படிக்க தொடங்குவீர்கள். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து கவலைப்படாமல் தங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். தினமும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண்களையும் சிறப்பான தேர்ச்சியையும் பெற முடியும். ஆசிரியர்கள் கூறும் ஆலோசனைகளை பின்பற்றி படிப்பதால் அறிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்வியில் நீங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள்.
தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருந்து செயல்படுவதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு புதிய முயற்சியை பற்றி தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையுடன் பேசுவதால் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் மன உறுதி இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய பொறுப்புணர்வையும் உறுதியான செயல்பாட்டையும் கவனித்து பாராட்டுவார்கள். முக்கியமான பொறுப்புகள் கிடைத்தாலும் அதை திறம்பட நிறைவேற்றுவீர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 71 அமைகிறது. சந்தன மஞ்சள் நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் மன அமைதியையும் வழங்கும். வடகிழக்கு திசை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். குரு பகவானின் சுபாவுவால் மன உறுதி, அறிவு தெளிவு, தன்னம்பிக்கை மற்றும் காரிய சித்தி அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நல்ல ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் எதிர்காலத்திற்கும் நல்ல அடித்தளம் அளிக்க முடியும் என்று தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபமேற்றி மனதார வழிபடுங்கள். மனதில் இருக்கும் தயக்கங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளில் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். குரு பகவானின் அருளால் அறிவும் மன உறுதியும் பெருகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை உறுதியுடன் செயல்படும் நாள். உங்கள் தன்னம்பிக்கையை உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறி வெற்றிக்கான கதவை திறக்கும் சிறப்பான நாளாக அலையும். அடுத்து பார்க்க போவது மகர ராசி அன்பர்களே, என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் சற்று நிதானித்து உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை அளிக்க வேண்டிய நாளாக அமையும். கடந்த சில நாட்களாக இருந்த கடிச்சுமை, வளைச்சல் மற்றும் திறவியற்ற சிந்தனைகள் காரணமாக மனதில் சோர்வு ஏற்பட்டிருந்தால் இன்று அவற்றை குறைத்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. எல்லா வேலைகளையும் ஒரே நாளில் முடிக்க வேண்டும் என்று அவசரப்படாமல் முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து மற்ற காரியங்களை பின்னர் செய்து கொள்ளலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதியான சூழல் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நேரம் மனம் விட்டு பேசுவதும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதும் உங்களுடைய சோர்வை குறைக்கும். கணவன் மனைவி இடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் யாராவது உங்களிடம் முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் உடனடியாக தீர்வு சொல்லாமல் பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது நல்ல பலனை தரும். வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்கி கொள்வது இன்று மிகவும் முக்கியம். மாணவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அதிக நேரம் படித்து மனதை சோர்வடைய செய்வதை விட மிதமான வேகத்தில் படித்து இடையிடையே சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. ஏற்கனவே படித்த பாடங்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்தாலும் பதற்றப்படாமல் திட்டமிட்டு படித்தால் நினைவில் நன்றாக பதியும். தேவையற்ற கவலைகளை தவிர்த்து தூக்கத்திற்கும் ஓய்விற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அடுத்தடுத்த நாட்களில் படிப்பில் கவனம் செலுத்த உதவும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று அவசரமாக பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பண முதலீடு, புதிய ஒப்பந்தம் அல்லது முக்கியமான தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களில் முழுமையாக ஆலோசித்து பின்னர் முடிவெடுக்கவும். வழக்கமான வேலைகளை நிதானமாக செய்து முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் முடிக்க முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு துணியாக எடுத்து செய்து முடிப்பது நல்லது. மேலதிகாரிகளிடம் தேவையற்ற பதற்றத்துடன் பேசாமல் அமைதியாக செயல்பட்டால் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 40 அமைகிறது. நிலவு நீலம் நிறம் மன அமைதியையும் நிதானத்தையும் அதிகரிக்கும். தெற்கு திசை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். சனீஸ்வர பகவானின் பார்வையால் பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் நிதானம் அதிகரிக்கும். இன்று ஏகத்தையோட பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். இன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மனதார வழிபடுங்கள். மனதில் இருக்கும் சோர்வும் தேவையற்ற கவலைகளும் நீங்கி மன அமைதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். சிவபெருமானின் அருளால் மனதிற்கும் உடலிற்கும் புத்துணர்ச்சி கிடைத்து அடுத்தடுத்த நாட்களில் உற்சாகத்துடன் செயல்படுவதற்கான சக்தி பெருகும். இன்று மகர ராசிக்காரர்களுக்கு அவசரத்தை தவிர்த்து நிதானமாக ஓய்வு எடுப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாக அமையும். ஓய்வு என்பது பின்னடைவு அல்ல, அடுத்த வெற்றிக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் நல்ல இடைவெளியாகும் இனி வருவது. கும்பராசி என்பவர்களே, இன்று எதிலும் அவசரப்படாமல் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகும்.
நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நிதானம் தேவைப்படும். சிறிய விஷயங்களை கூட அலட்சியமாக கையாளாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை உடனடியாக நம்பாமல் உண்மை நிலையை புரிந்து கொண்டு முடிவெடுப்பது நல்லது. உங்களுடைய திட்டங்களையும் எதிர்கால முயற்சிகளையும் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் தேவையானவர்களிடம் மட்டும் தெரிவித்தது நன்மை தரும். எதிர்பாராத சிறிய தடங்கல்கள் வந்தாலும் பதற்றப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் அவை எளிதில் சரியாகிவிடும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதியை பேணுவது மிகவும் முக்கியமாகும். குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் சற்று கடுமையாக பேசினாலும் உடனடியாக பதிலடி கொடுக்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் கூறும் ஆலோசனைகளை பொறுமையாக கேட்டு நடப்பது குடும்பத்தில் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்காமல் அவர்களின் கருத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குடும்பத்தில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகள் மற்றும் முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வது அவசியமாகும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகும். படிக்கும் போது மனதை மலைபாய விடாமல் முக்கியமான பாடங்களை மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்பது நல்லது. தேர்வு அல்லது போட்டி தொடர்பான தேவையற்ற பயத்தை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம். புரியாத பாடங்களை ஆசிரியர்கள் அல்லது பெற்றோரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்ற மாணவர்களுடன் தேவையற்ற ஒப்பீடு செய்வதை தவிர்த்து உங்களுடைய இலக்கில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நினைவில் வைத்து படிப்பதை விட எழுதி பார்த்து படிப்பது இன்று உங்களுக்கு அதிக பயன் தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை பணம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அதன் விதிமுறைகளை முழுமையாக படித்து பார்ப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது அவசரமாக எந்த வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் உங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. முக்கியமான கோப்புகள், ஆவணங்கள் மற்றும் கணக்கு விவரங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அனுப்புங்கள். சிறிய கவனக்குறைவு கூட பின்னர் தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிகவும் அவசியம். பயணங்களில் குறிப்பாக வாகனத்தை இயக்கும் போது கூடுதல் கவனம் தேவை. அவசரமாக செல்வதை தவிர்த்து போதிய நேரத்தை ஒதுக்கி கொண்டு பயணம் செய்வது நல்லது. உடல் மற்றும் மனசோர்வு இருந்தால் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு பின்னர் முக்கியமான காரியங்களில் ஈடுபடுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 12 அமைகிறது. எஃப் சாம்பல் நிறம் உங்களுக்கு மனநிதானத்தையும் தெளிவையும் தரக்கூடிய நிறமாக இருக்கும். மேற்கு திசை அனுகூலமானதாக அமையும். நவகிரக சூழலில் சனியின் சஞ்சாரம் காரணமாக எச்சரிக்கையும் நிதானமும் மிகவும் அவசியமாகிறது. எனவே இன்று பெரிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சூழ்நிலையை நன்றாக ஆராய்ந்து செயல்படுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை மனதார நினைத்து மருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். விநாயகரை வழிபட்டு உங்கள் காரியங்களை தொடங்குவது மனதில் இருக்கும் குழப்பத்தையும் கவனக்குறைவையும் குறைத்து தெளிவுடன் செயல்பட உதவும். குறிப்பாக முக்கியமான காரியத்திற்கு முன்பாக விநாயகர் நாமத்தை சொல்லி தொடங்குவது நல்ல பலனை தரும். இன்று எச்சரிக்கையாக இருப்பர் பயப்படுவதற்காக அல்ல, தேவையற்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே தவிர்ப்பதற்காக என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக சிந்தித்து கவனமாக பேசி பொறுமையுடன் செயல்பட்டால் இன்று ஏற்படும் சிறிய சவால்களையும் வெற்றிகரமாக கடந்து நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். இப்போது பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் எதிலும் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய நாளாகும். மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் தோன்றினாலும் அவற்றை தெளிவுபடுத்தாமல் அமைதியாக இருப்பது நல்லது. புதிய பெரிய முயற்சிகள், முக்கியமான முதலீடுகள் அல்லது அவசரமான முடிவுகளை இன்று தவிர்த்து ஏற்கனவே தொடங்கியுள்ள காரியங்களை மட்டும் நிதானமாக கவனித்துக் கொள்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்களின் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் என்பதால் அனுபவம் உள்ளவர்களின் கருத்தை கேட்டு செயல்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் நம்பிக்கையான நண்பர்களிடம் மட்டும் பேசுவது நல்லது. சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் சிறிய விஷயங்களை கூட மனதில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பொறுமையுடன் கடந்து செல்லுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கூறினாலும் உடனடியாக கோபப்படாமல் அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு பேசுங்கள். கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை நீண்ட விவாதமாக மாற்றாமல் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை நிலைநாட்டும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் ஏதேனும் ஆலோசனைகள் வந்தால் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் நன்றாக யோசித்து தாருங்கள். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் அவர்களிடம் அன்பாக பேசி புரிய வைப்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு நிம்மதியையும் தெளிவையும் தரக்கூடும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று கவனச்சிதறலை தவிர்த்து படிப்பில் மிதமான கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி சிந்திப்பதால் படிப்பில் கவனம் குறையலாம் என்பதால் முக்கியமான பாடங்களை தனித்தனியாக பிரித்து படிப்பது நல்லது. தேர்வுகள் அல்லது எதிர்கால கல்வி குறித்து தேவையற்ற பயத்தை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம். நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பது சிலருக்கு நல்ல பயனை தரலாம் என்றாலும் தேவையில்லாத பேச்சுகளில் நேரத்தை வீணாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளை கவனமாக கேட்டு புரியாத பாடங்களை மீண்டும் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே நடைபெற்று வரும் தொழில் நடவடிக்கைகளை நிதானமாக கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய கூட்டாண்மை அல்லது முக்கியமான ஒப்பந்தங்கள் தொடர்பாக முடிவெடுப்பதாக இருந்தால் அவசரப்படாமல் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து முடிவெடுங்கள். வாடிக்கையாளர்களிடம் நட்பாகவும் பொறுமையாகவும் பேசினால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல நட்புறவை பேணுவது வேலைகளை எளிதாக முடிக்க உதவும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்காமல் கேட்ட விஷயத்திற்கு தெளிவான பதிலை அளிப்பது நல்லது. பணம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் அவசியம். இன்று நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு மனதளவில் நம்பிக்கையை தரும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடும். அதே நேரத்தில் நண்பர்களுக்காக அவசரமாக பணம் கொடுப்பது அல்லது அவர்களின் பேச்சை மட்டும் நம்பி முக்கியமான முடிவுகளை எடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. நட்பை நம்பித்தாலும் உங்கள் சொந்த நலனையும் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். பயணங்களில் அவசரம் வேண்டாம். வாகனம் ஓட்டுபவர்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். மனதில் குழப்பம் இருந்தால் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பின்னர் முக்கியமான காரியங்களை செய்வது நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 33 அமைகிறது. தேன் மஞ்சள் நிறம் உங்களுக்கு மன அமைதியையும் நேர்மறையான எண்ணங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். வடகிழக்கு திசை அனுகூலமானதாக அமையும். நவகிரக சூழலில் 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையும் அமைதியும் மிகவும் அவசியமாகிறது. எனவே இன்று அவசர முடிவுகளை தவிர்த்து நண்பர்களின் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சூழ்நிலையை நன்றாக ஆராய்ந்து செயல்படுவது சிறந்தது. சந்திராஷ்டமம் இருப்பதால் எல்லா காரியங்களும் பாதிக்கப்படும் என்று பயப்பட வேண்டியதில்லை. கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தால் நாளை நல்ல முறையில் கடந்து செல்ல முடியும். இன்று விஷ்ணுபதி புண்ணியகால நாளாக இருப்பதால் பெருமாளை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பானது. பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் நல்லிணக்கமாக இருப்பதற்கான மனப்பக்குவத்தையும் சந்திராஷ்டிரமத்தால் ஏற்படும் மனக்குழப்பங்களை சமாளிக்கும் நிதானத்தையும் இறைவனை வேண்டி பெறுங்கள். புதிய முயற்சிகளில் அவசரம் காட்டாமல் பழைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி நண்பர்களின் ஆதரவோடு அமைதியாக செயல்பட்டால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நிதானம், நட்பு, பொறுமை ஆகிய 3ஐயும் கடைபிடித்தால் சந்திராஷ்டம நாளையும் சிறப்பாக கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் இறைவன் அருளால் நல்ல எண்ணங்கள், மன அமைதி அனைத்தும் பெருகட்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய ராசிக்கேற்ற பலன்களை பெற்று தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பாதையில் முன்னேறட்டும். கிரகங்களின் அருளும் இறைவனின் ஆசீர்வாதமும் எப்போதும் உங்களுடன் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.